அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பவீன் இனிய இல்லம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி ஊறுகாய். இதை செய்ய தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். தக்காளி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கூடவே லெமன் சைஸ் அளவுக்கு புளி, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் யூஸ் பண்றேன். 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் கம்மியா வேணும்னா 2 போட்டுக்கோங்க. முதல்ல கடாயில தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானோடனே தக்காளி கூடவே புளியும் போட்டுருங்க. புளியும் தக்காளியும் நல்லா வேகணும். நல்லா வெந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளியோட தோலுங்க நல்லா உரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நல்லா ஆறுன அப்புறமா தக்காளியோட தோலுங்களை எடுத்துருங்க. கூடவே புளியோட நாரையும் எடுத்துருங்க. தக்காளியும் புளியும் மிக்சி ஜாரில் இப்போது அரைச்சிடலாம். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எதுவும் விடாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3த்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயம் அதில் போடுங்க. பெருங்காயம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும்போது எடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். கூடவே கடுகு 1/2 ஸ்பூனும் சீரகம் 1/2 ஸ்பூனும் போட்டிருக்கேன். கடுகும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது அரைச்சி வச்சிருந்த தக்காளியை அதில் ஊற்றிடுங்க. இது நல்லா கொதி வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே மிளகாய் தூளும் போட்டுருங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடுங்க. தட்டு போட்டு எதுக்கு மூடுறோன்னா கொதிக்கும் போது தெறிக்கும். அதனால அதை தட்டு போட்டு மூடுறோம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்துட்டு இருக்கும். திக்கான ஒரு பேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா திக்கான பேஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி. இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும் வெளில வைங்க. செகண்ட் டேலேருந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை 7 டேஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே நெய் ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Thank you.